ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிஇ மேத் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2ல் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இது யூனிவர்சிட்டி கொஷின். எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் தெம் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் வந்திருக்கு. 2 மார்க்கில் வரும். இஃப் u is equal to x power y, then show that dou squared u by dou x dou y is equal to dou squared u by dou y dou x அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ஒன். இதிலே 2 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, u of x x y equal to u of x y x அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. Solution. U is equal to x power y. ஸோ நமக்கெல்லாம் என்ன தெரியும்? இப்போ இதை e பவர் ax அந்த மாதிரிலாம் நம்ம எழுதியிருக்கோம். e பவர் log x எப்படின்னு எழுதலாம்? xன்னு எழுதலாம். அதே மாதிரி e பவர் log x பவர் y எப்படி எழுதலாம்? x பவர் y. ஏன்னா இது x அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்போ x பவர் y நம்ம எப்படி எழுத போகிறோம்? ஸோ x பவர் y is equal to e பவர் log of x பவர் y. இதை எப்படி எழுதலாம்? இப்போ தான் நான் சொன்ன லாகர்தமிக் ஃபார்முலா log of x பவர் mன்னு இருந்ததுன்னா m into log xன்னு எழுதலாம். அப்போ e பவர் y into log x அப்படின்னு எழுதலாம். இதை தான் இப்போ நம்ம uன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போது dou u by dou x போடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் dou u by dou y போட்டுடலாம். ஸோ dou u by dou y போடுறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன போடுறேன்? dou u by dou y போடும்போது இதில் y இருக்கிறதுனால இந்த ஹோல் திங்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதெல்லாம் இது ஃபுல்லாகவே நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். இந்த y log xஐ ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நான் x அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போது இது e பவர் xன்னு மீனிங் ஆகும். அப்போ e பவர் xஐ பண்ணால் e பவர் xே தான். e பவர் y இன்ட்டு log x வந்துடும். அதுக்கப்புறம் இதில் uv ஃபார்முலா மாதிரி இருக்குது இன்ட்டு. அப்போ அதில் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது yஐ பண்ணனா 1, log xங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கும். yஐ பண்ணால் இன்ட்டு 1ன்னு வரும். ஸோ இதுதான் dou u by dou y. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? dou squared u by dou x dou y. அதாவது இதையே வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ண போகிறோம். இதுலேயும் x இருக்குது, இதுலேயும் x இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் uv ஃபார்முலா u is equal to e பவர் y log x. அப்போது u dash வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுறேன். அப்போ x பண்ணும்போது சேம் திங் e பவர் log xன்னு பண்ணால் e பவர் log x அதே தான் வரும். இன்ட்டு இப்போ இது y இன்ட்டு log xன்னு இருக்குது. இதில் y கான்ஸ்டன்ட்டு, அதை அப்படியே வச்சுக்கிறேன். log xஐ பண்ணால் 1/x. இது log xக்கு பண்ணால் 1/x. அப்புறம் xக்கு தனியாக பண்ணால் இன்ட்டு 1. அப்போ u dash என்ன வந்திருக்கு? e பவர் y log x இன்ட்டு y/x. அடுத்தது b என்ன எடுத்திருக்கேன்? log x. b dash வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுறோம். அப்போ 1/x. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணால் v u dash. v log x, v u dash. u dash என்ன வந்திருக்கு? e பவர் y log x இன்ட்டு y/x. ஓகேங்களா? ப்ளஸ் v u dash ப்ளஸ் u இன்ட்டு v dash. v dash 1/x. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன பண்ணுறேன் நான்? இப்போ பாருங்கள், e பவர் y log xஐ நம்ம என்னன்னு எழுதியிருக்கோம்? uன்னு எழுதியிருக்கோம். அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? இந்த டேர்முக்கு பதிலாக u கொடுத்துருக்காங்களா, y கொடுத்துருக்காங்களா? u கொடுத்துருக்காங்க. ஓகே, u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் yன்னு கொடுத்துருக்காங்க. e பவர் y log xஐ என்னன்னு கொடுத்துருக்காங்க? x பவர் yன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ log x பவர் y இன்ட்டு y பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ப்ளஸ் அதே மாதிரி இதை என்ன எழுதிக்கிறேன்? இ பவர் y log x அகெயின் x பவர் y இன்ட்டு 1 பை எக்ஸ். ஓகே, which is equal to that is u xy போட்டுட்ருக்கோம். u xyல இப்போ என்னத்தை காமனாக எடுக்கிறோம்? x பவர் y பை எக்ஸை காமனாக எடுத்தோன்னா இதில் என்ன இருக்குது? log x y இல்லை y log x எழுதிக்கலாம். ஸோ y log x ப்ளஸ் இந்த டேர்மில் x பவர் y பை எக்ஸை எடுத்துட்டோன்னா ப்ளஸ் 1ன்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணிடுறேன்? இங்கே இருக்க x பவர் 1 மேலே போச்சுன்னா மைனஸ் 1 ஆகிடும். தட் இஸ் x பவர் y மைனஸ் x பவர் 1 இன்ட்டு y log x ப்ளஸ் 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு x பவர் y மைனஸ் 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிட்டேன் பவரை. ஸோ y log x ப்ளஸ் 1. இதுதான் நம்மளுக்கு வந்து u of xy. u of xy is equal to x power y minus 1 into y log x plus 1 வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு? ஓகே, இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோ u பை, நம்ம இதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோ எக்ஸ். இப்போ இதுதான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? யூன்னு எடுத்திருக்கோம். அப்போ டோ u பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி இ பவர் எக்ஸை பண்ணால் இ பவர் எக்ஸே தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும். இப்போ பாருங்கள், இதில் y கான்ஸ்டன்ட்டு log xை பண்ணால் 1 பை எக்ஸ். இந்த ஹோல் டேர்மையும் தனியாக பண்ணுறேன். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். அப்போ y கான்ஸ்டன்ட்டு log xை பண்ணால் 1 பை எக்ஸு, அப்புறம் எக்ஸை பண்ணால் 1. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு? டோ யூ பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் y log x இன்ட்டு y பை எக்ஸ்ன்னு வந்திருக்கு. தட் இஸ் இ பவர் y log x into y by x. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டோ ஸ்கொயர்டு u by டோ y டோ x. இதை வித் ரெஸ்பெக்ட் டு என்ன பண்ண போகிறோம்? y பண்ண போகிறோம். அப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது இது ரெண்டுத்துலேயுமே y இருக்குது. ஓகேங்களா? u by u v ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயும் v இருக்குது, இதுலேயும் v இருக்குது. அப்போ uv ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். uv ஃபார்முலா நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோன்னா u is equal to e power y log x. அப்போ u dash is equal to என்ன வரும்? e power log x பண்ணா e power log x into with respect to என்ன பண்ணுறோம்? y பண்ணுறோம். with respect to y பண்ணும்போது log x constant y பண்ணா 1. அடுத்தது v is equal to y by xன்னு பண்ணும்போது v dash பண்ணும்போது 1 by x constant y பண்ணோன்னா 1. So which is equal to u v dash. First u என்னன்னு எடுத்திருக்கேன்? e power y log x. u v dash. v dash வந்து 1 by x. u v dash plus v u dash. u dash என்ன வந்திருக்கு? e power y log x into log of x. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஒய் லாக் எக்ஸை தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? எக்ஸ் பவர் ஒய் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் ஒய் டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். ப்ளஸ் இந்த ஒய் பை எக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இ பவர் ஒய் லாக் எக்ஸை தான் எக்ஸ் பவர் ஒய் இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது நம்மளுக்கு? எக்ஸ் பவர் ஒய் பை எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போ அதே மாதிரி எக்ஸ் பவர் ஒய் டிவைடட் பை எக்ஸை காமனாக எடுத்துட்டோன்னா இதில் 1, இதில் வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் ஒய் எடுத்துட்டோம், எக்ஸ் எடுத்தோம், ப்ளஸ் ஒய் லாக் எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இதில் காமனாக இருக்கிறது. ஸோ அகெயின் இதை எப்படி எழுதலாம்னா x power y minus 1 into 1 plus y log x. ஆல்ரெடி u of x, y கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இது ஆக்சுவலி u of y x. இது u of x y. ரெண்டும் சேமாக இருக்குது பாருங்கள். x power y minus 1, x power y minus 1. 1 plus y log x plus 1 ரெண்டுமே சேம் தான். இது ஈக்குவேஷன் 2. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம் நம்ம.
ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை ப்ரூஃப் பண்ணிட்டோம். டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி u இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க எக்ஸ் பவர் ஒய்ன்னு. இதை நம்ம வந்து இ பவர் ஒய் லாக் எக்ஸ்ன்னு எழுதியிருந்தோம். இதுலேருந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருந்தோம்னா, டோ ஸ்கொயர் எஃப் பை dou y dou x is equal to dou squared f by dou x dou y னு ப்ரூஃப் பண்ணினோம். that is f of u of னு போட்டிருக்கணும். சரி, அப்போ இங்கே என்ன பண்ணிடுறேன், நான் f னு மாற்றிடுறேன். ஸோ which is equal to f of yx is equal to f of xy னு ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஆக்சுவலி செகண்ட் பார்ட் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா u of xy is equal to u of xyx ன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து அதை fன்னு மாற்றிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, f of xy is equal to f of xyx ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், f of xy is equal to f of yx ன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு சைடும் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு f பண்ண போகிறோம். ஸோ differentiate with respect to x on both sides. இப்போ நமக்கு இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆக்சுவலி எஃப்ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து டோ எஃப் அப்படின்னு இருக்கப்போ இது என்ன வரும், எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் எக்ஸ் ஒய். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட் போட்டால் நமக்கு இதுதான் வரும். நம்ம வந்து இதை சம்மை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதை மட்டும் வச்சு ப்ரூஃப் பண்ணால் போகிறோம். இதுவே என்எஃப்னு சம்மில் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் 2 மார்க்ஸுக்குன்றதுனால இது போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.